அனைவருக்கும் வணக்கம். அதாவது அன்பே ஆயுதமானால் உலகத்தில் ஏது வம்பே? இந்த வம்பு தானே உலகத்தை அழிக்கிறது, அன்பு தானே உலகத்தை வாழ வைக்கிறது, வாழ்விக்கிறது. அதனால் அன்பே ஆயுதமாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம் அன்பு தான். அன்பு தான் ஆயுதம். எத்தனை பேருக்கு புரியுது அன்பு? நம்ம பெற்றோர்கள் நம்ம மேலே வச்ச அன்புனால தான், நம்ம முன்னோர்கள் நம்ம மேலே வச்ச அன்புனால தான், இந்த சொசைட்டியில் உள்ள முன்னோர்கள் நல்லவர்கள் வச்ச அன்புனால தான் நம்ம இன்றைக்கி இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். அப்படி இந்த வாழ்க்கையை எங்கே வாழ முடியும்? அதனால தான் உலகம் வெப்பமயமாதல், தெர்மல் எஃபெக்டு, ஆமாம் பசுமை குடில் விளைவுகள், க்ரீன்ஸ் எஃபெக்டு, இப்படிலாம் நம்ம யோசித்து நம்ம இதுக்கு அப்புறம் வர்ற நம்மளுடைய ஜென்ரேஷன்லாம் வாழணுமே நம்ம சில முடிவுகள் எடுக்கிறோம். நல்ல விஷயம்தான். அதே மாதிரி அன்பு தான் ஆயுதமாக இருக்கணும். வேறு எந்த ஆயுதமும் அடுத்தவர்களை பழி தீர்க்கவோ அடுத்தவர்களை திருத்தவோ இருக்கக்கூடாது. அன்றைக்கி நம்ம ஒரு ஆயுதத்தினால பழி தீர்த்தோன்னா அந்த மனசில் அந்த வஞ்சனை, அந்த வெஞ்சன்ஸ் அப்படியே இருக்கும். அதை வச்சுட்டு அடுத்து வர்ற ஜென்ரேஷனில் எவனோ ஒருத்தன் அதை தீர்ப்பான். நாடுகளுக்குள்ளேயும் அப்படி தான். இவ்வளோ அறிவியல் முன்னேற்றங்களும் அனைத்து துறைகள்லையும், மருத்துவமாக இருக்கட்டும், பொறியியல் ஆகட்டும், அனைத்து துறைகளிலும் நம்ம இவ்வளோ அறிவியல் முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேச வேண்டியிருக்குது. ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாரையும் பயமுறுத்த வேண்டியிருக்கு. ஏன் நம்ம தலைவர்களே ஆயுதத்தோடு தானே வரணும், இல்லாட்டி என்னமோ பண்ணிடுவானுங்க இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க? இந்த மக்கள்லாம் மாறணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம தான் அன்பை பெருசாக எல்லார்ட்டையும் காட்டி ஆப்கானிஸ்தான் சொன்னோம், பயங்கரமாக பேசணும். இல்லை, இந்த ஆப்கானிஸ்தான்லேயே இப்போ இந்தியா அன்பு காமிச்சோன்னா அவங்களே அன்பாகிட்டாங்க பாருங்கள். ஆப்கானிஸ்தானை பல நூற்றாண்டுகளாக எல்லா உலகமே ஒதுக்கி வச்சு அவங்க மட்டமானவங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் அப்படி இல்லை. இந்தியா அன்பு காமிச்சோன்னே இந்தியாவுடைய உதவிகளை வாங்கிக்கிறாங்க, இந்தியாவை அப்படியே போட்டுறாங்க, இந்தியாவுக்கு ஐயோ அப்படிங்கிறாங்க, அவங்களும் திருப்பி நமக்கு அன்பு காட்டுறாங்க. அப்போ அந்த அன்பு எவ்வளோ பெரிய ஆயுதம் பாருங்கள். ஆயுதம் ஏந்தியவர்களுக்கு கூட அன்பு தான் தேவைப்படும். எதுக்கு அவங்க ஆயுதம் ஏந்துறாங்க? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சில விஷயம் கிடைக்கல அப்படின்னு அன்பு ஒளியை தேர்ந்தெடுக்க முடியாமல் தான் அவங்க ஆயுத ஒளியை தேர்ந்தெடுக்கிறாங்க. தப்பு. ஆயுதமே கையில் எடுக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய, ஆனால் சில பேர் ரொம்ப மோசமான அன்பு ஒளியை மறந்து ஆயுத ஒளியில் இருக்கிறாங்க. ரொம்ப மக்கள், ரொம்ப நாடுகள். அந்த நாடுகளில் அந்த மக்கள் குடும்பத்துலேயும் நிம்மதி கிடையாது, அந்த மக்கள் கூட்டத்துலையும் நிம்மதி கிடையாது. அது மாதிரி உள்ள நாடுகள்லையும் நிம்மதி கிடையாது. இப்போ நம்ம பக்கத்தில் உள்ள அங்கே உள்ள இங்கே உள்ள எத்தனை நாடுகளில் ஆயுதம் தான் பிரதானம், வன்முறை தான் பிரதானம், அடக்கி ஒடுக்குவேன். ஆனால் அன்பையே பிரதானமாக ஏந்திய நம் நாட்டில் தோன்றிய புத்தர், நம் நாட்டில் தோன்றிய அவதார புருஷர்கள், அகத்தியர், எத்தனையோ மகான்கள் நம்ம நாட்டில் தோண்டிக்கிட்டு தான் இருப்போம். எல்லாம் வருவாங்க, என்ன வருவோம். நாங்கள் பேசுகிறது அன்பை மட்டும்தான் பேசுகிறோம், வம்பை அல்ல. வன்முறைன்னு ஒன்று இருக்கணும். கத்திக்கு வேலை எங்கே தெரியுமா இருக்கணும்? அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப மட்டும்தான் இருக்கணும். ஆயுதத்துக்கு வேலை அறுவை சிகிச்சை பண்ண, நாங்கள்லாம் சர்ஜனில் ஒரு உயிரை காக்க, அங்கே தான் வெப்பன்ஸ் இருக்கணும். அப்புறம் காய்கறி நறுக்க இருக்கலாம். காய்கறி நறுக்கி தான் நான் படங்கள் நறுக்கேன். அதனால் அன்பை பிரதானமாக ஆயுதமாக உங்களுடைய நெஞ்சிலையும் உங்களுடைய இங்கே ஏற்றிக்குங்க. சில இடங்களில் வன்முறை தூண்டப்பட்டு நீங்களே டபால் டென்ஷன் ஆகிடலாம். நான் அமைதியாக போகிறேன், விட மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அன்பு காட்டுங்க. இந்த உலகமும் இயற்கை படைச்சதும் அன்பை நோக்கி இந்த உலகம் எல்லாம் மாறணும் அப்படின்ட்டு இயற்கை ஒதுங்கி வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. எல்லாம் கொடுத்தாச்சுல்ல. இப்போ உங்கள் பையனை படிக்க வச்சிட்டிங்க, நீ இந்த துறையில் தான் போகணும், அந்த துறையில் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் அவனை போயிட்டு கார்னர் பண்ணிங்கன்னா அவன் ஷைன் பண்ணாமல் போயிடுவான். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதில் போனால் அவன் ஷைன் பண்ணுவான். இயற்கை இதை தான் செய்யுது. நம்ம ஏன் இயற்கையெல்லாம் வேடிக்கை பார்க்குதா? நாங்கள்லாம் ஆயுதத்தை தூக்கி அடிச்சுட்டு இருக்கோமே, வெப்பன்ஸை வச்சு எல்லாம் சாகடிச்சிட்டு இருக்கோமே, அப்போ இயற்கை நமக்கு கை கொடுக்கலாம். பையனை
+2 படிக்க வச்சு காலேஜில் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபீல்டுங்கிறத அவன் செலக்ட் பண்ணி போவான். அதுக்கப்புறம் அவன் தான் வேலை பார்க்கணும், நம்ம போய் வேலை பார்க்க முடியாது. அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்தா தான் அந்த பையன் மேலே வருவான், இல்லாட்டி உங்கள் பையன் அவ்வளோதான் நாசம். அவன் சுதந்திரம் எதை விரும்புகிறானோ அதை கொடுத்தீங்கன்னா அதில் பெரிய ஆளாக வருவான். உங்கள் பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் அதை தான் இயற்கை பண்ணுது. எப்பா பூமியை படைச்சிட்டேன்ப்பா, உங்களுக்கு ஆண் பெண்ணை படைச்சிட்டேன்ப்பா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆனந்தங்களை படைச்சிட்டேன்ப்பா, அந்த ஆனந்தங்களை அன்பான வழியில் தேடி அடையுங்கள். அன்பை விடுத்து அராஜக வழியிலையோ ஆயுதம் ஏந்திய வழியிலையோ போய் உங்களுடைய நிம்மதியையும் உங்களுடைய சந்தோஷங்களையும் கெடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது சொல்லிடுச்சு. அப்புறம் அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண வேண்டியது நம்ம தானே, வாழ்க்கை நெறிமுறைகளில் கடைப்பிடிக்க வேண்டியது நம்ம தானே. அதெல்லாம் செய்கிறோமா? செய்யும். அன்பெனும் ஆயுதம் ஏந்தி அகிலம் முழுமையும் நாம் ஆள வேண்டும். எல்லா மனிதர்களும் ஒன்றுதான். அன்பால் அகிலத்தை வெல்ல நினையுங்கள். அன்பால் அனைத்து உயிர்களையும் அரவணைத்து செல்லுங்கள். உலகத்தில் உள்ள குழப்பம் வராது. ஸோ அன்பெனும் ஆயுதத்தை நாம் ஏந்துவோம். அந்த அன்பை ஏந்த வைக்கிறதுக்கு தன்னை அறிதல் அப்படிங்கிற தியானம் ரொம்ப பயன்படும். ஸோ அதனால தான் நான் தியானத்தை நான் சொல்கிறேன். ஸோ அன்பெனும் ஆயுதத்தை ஏந்தி அகிலத்தை அழிவிலிருந்து காப்போம். அனைவரையும் அரவணைத்து சொல்வோம். அடுத்த வீட்டை சந்திப்போம். அனைவரும் வாழ.